கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் ஏசாயா 27:3. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்ளுவேன். அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இந்த காலை நேரத்திலே ஒரு திராட்சை தோட்டத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். அந்த திராட்சை தோட்டம் நம் குடும்பம் என்னும் தோட்டம் தான், நம்முடைய ஊழியம் என்னும் தோட்டம் தான். கர்த்தர் சொல்கிறார், அந்த தோட்டத்துக்கு செய்யக்கூடிய 3 காரியங்களை அவர் சொல்கிறார். 1, நான் அந்த தோட்டத்தை காப்பாற்றுவேன். அல்லேலூயா. என்ன ஒரு அன்பு பார்த்தீங்களா? நம்முடைய தோட்டத்தை காப்பாற்றுகிற தோட்டத்தை எஜமான் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். இப்பொழுதே அந்த தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். 2வது, அதற்கு அடிக்கடி தண்ணி பாய்ச்சுவாராம். அல்லேலூயா. தண்ணி பாய்ச்சுவது எதை குறிக்கிறது? ஆசீர்வாதமான மழையை பொழிய பண்ணுவாராம், அபிஷேக மழையை பொழிய பண்ணுவாராம். 3வது, யாரும் சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் காத்துக் கொள்ளுவாராம். ஆமென். ஒரு சாத்தானும் சேதப்படுத்த முடியாது. ஒரு மந்திரமும் ஒரு சூன்யமும் ஒரு செய்வினையும் சேதப்படுத்தாமல் கர்த்தர் காத்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. அப்படி என்றால் எவ்வளவு அன்பான ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நீங்கள் யாராய் இருந்தாலும் தேவனுடைய பார்வையிலே தோட்டமாய் இருக்கிறீர்கள். நிச்சயமாய் உங்கள் தோட்டத்தை ஆண்டவர் காப்பாற்றுவார், அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுவார், காத்துக் கொள்ளுவார். கலங்காதிருங்கள். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் தோட்டத்தின் எஜமானனே, உலாவுகிறவரே, எங்கள் தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறவரே, எங்கள் தோட்டத்தை காப்பாற்றுகிறவரே, எங்கள் தோட்டத்துக்கு எல்லாவற்றையும் செய்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தில் நின்றிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில். ஆமென்.